டெஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தானே உருளைக்கிழங்கு கட்லெட் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு வடை போல இருக்குது, உளுத்த வடை போல இருக்குது. எக் கட்லெட்டுக்கு முட்டை இருக்கு. அந்த உண்டை எப்படி பெருசாகுது, அந்த உண்டை சைஸுக்கு வாங்கிருக்குது. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்லெட் மாதிரி வந்து செஞ்சு நடுவில் வந்து எக் வச்சு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்குமே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கா மாமா எல்லாருமே வந்து கொஞ்சம் கும்பலாக வந்து இருக்குமா, அதனால சரி என்ன செஞ்சு சாப்பிட்லாம், போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணோம். எப்பயும் நான் தானே யாராவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன் சொல்லிட்டு முன்னாடி வருவேன். அதனால் நானே இந்த வாட்டியும் எதனா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கையும் முட்டையும் வந்து யோசிச்சு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக இருக்குதுல்ல, ஒன்றே வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு வந்து 4 கிலோ இருக்கும். பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டையும் உருளைக்கிழங்கு வந்து வெவிச்சு வந்து எடுத்துன்னு வந்துக்கலாம். எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். என்ன வந்து உக்காண்டிங்க செய்யறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ வந்து சின்ன சின்ன வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வந்து அரியணும். அது வந்து அம்மா வந்து அரிசி தரேன் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பரா வந்தது பாரு. குக்கர்ல வச்சு முட்டையும் வேக வச்சிங்க போலுது. முட்டையும் வந்து சைட்ல 2 அடுப்பு இல்லையா, 2 அடுப்புல ஒன்று போட்டா வேலை முடிஞ்சிருச்சு. முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துட்டு முட்டையை வந்து இப்போ வந்து தோல் உரிக்கணும். உருளைக்கிழங்கு வந்து மசிக்கணும். நான் வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிறேன், அம்மா நீங்க முட்டையை தோல் உரிங்க. நீ ஒரு வேலை செஞ்சு நான் ஒரு வேலை கண்டிப்பா செஞ்சே வேணுமா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும், தெரியுது இல்லையா உனக்கு? எல்லாருமே பகிர்ந்து வேலை செஞ்சா சுறுசுறுப்பா வேலை முடியும். சரிம்மா நான் செய்யறேன். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். சீக்கிரம் சாப்பிடணும் வேணாமா? சாப்பிடணும். அப்படின்னா வேலை செய்யணும். சரிம்மா சரி வாங்க. ஜெயஸ்ரீமா உருளைக்கிழங்கு நசுக்காக விளையாடி நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சூப்பரா இருக்குது. ஆமா வெந்தது நல்லா நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு நசுங்கிறதுக்குல. நான் வந்து 4 முட்டையை வந்து உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஜெயஸ்ரீ வேலை தான் ரெடி ஆகுது. ஜெயஸ்ரீ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளா தான். ஏன்னா வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சோமா, தோலை வந்து சீவிட்டு வேக வச்சு சீக்கிரம் வந்து வந்துருச்சு நல்லா குழன்னு. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருளாக வந்து கூட ஆட் பண்ணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரிம்மா சரி வாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து மசிச்சாச்சு. பார்க்கல நல்லா தெரியுதா, மாவு மாதிரி. இது மாவுல தண்ணி தெளிச்சு பேசி வச்ச மாதிரி இருக்குது. இது கூட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நிறுத்தி ஒன்னாவே அது வச்சிட்டேன். வெங்காயம் போட்டுக்கிறீங்க, பச்சை மிளகாயும் போட்டுக்கிறீங்க. பச்சை மிளகாய் தெரியல, ஏன்னா வந்து காரம் ரொம்ப அதிகம். ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போய் சொல்லிட்டு அது வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம், தேவைக்கு உள்ள சால்ட்டு கொஞ்சமா வந்து பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து பேசி எடுத்துக்கலாம். சரிம்மா அழகாக பேசுங்க. பண்ணுறீங்க கொஞ்சமாக வந்து காய்கறி மாவு வந்து தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுதான் கரைக்கிறியா? இது வந்து ரெடி ஆயிடுச்சு, மசாலா எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்டு வந்து பொரியாக இருக்குது. என்னது இது? அது வந்து பிரெட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தான் பிரெட்டு தூள். முட்டையை வந்து மூஷாவே ரெடியாக இருக்குது. மூஷா போடுவீங்களா பாத்தியாவா? மூஷால நான் வெட்டிட்டேன். அது பார்க்க எப்படி தெரியுது. சூப்பராக எல்லா இதுவும் வந்து சூப்பராக முடியுது. ஆமாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு தட்டிட்டு நான் வந்து ஆர்வத்தில் வந்து காட்டாமலே வந்து பண்ணிட்டேன். உள்ள வந்து முட்டை வச்சுக்கிறேன். இப்போ வந்து அழகாக வந்து உருட்டியாச்சு. நெக்ஸ்ட் செய்ய பார்த்து வந்து காட்டுறேன். சரிம்மா. இப்போ வந்து நம்ம கரைச்சதுலேயே அதில் வந்து இந்த மாதிரி கலந்து அழகாக முக்கி எடுத்து பிரெட்டு தூள்லேயே வந்து இந்த மாதிரி வந்து அழகாக வந்து முக்கி எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாமே அப்படி தான் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லாத்தையும் அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டு வந்து பார்க்கலாம். பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு உள்ள குழியாக வைக்கணும். குழியாகிட்டு குழியாகிட்டா முட்டையை வந்து எதனா கட் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் வரமாட்டேங்குது, அப்படி வருது. இப்போ வந்து முட்டையை இது உள்ள வச்சிட்டதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு வாட்டி திருப்பி உண்டை பிடிச்சி மேலே வச்சு அப்படியே மூடிக்கணும்.
அவ்வளோதான் ஃபினிஷிங். ஆமாம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கான்ஃபர் மாலை தொட்டு பிரெட் தூளை வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட் சூப்பராக வந்து உள்ளே வந்து முட்டை வந்து டஃபிங் வச்சு வந்து சூப்பராக வந்து செஞ்சாச்சு. இது ரெண்டும் மட்டும்தான் உருளைக்கிழங்கு கட்லெட்டு, மற்ற எல்லாமே வந்து உள்ள கட்லெட் மாதிரி. ஆனால் வந்து உள்ளே வந்து எக் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க. முட்டை கட்லெட்டு. ஆமாம், வந்து பொரிச்சு எடுத்து வந்துடலாம். சரிம்மா. சரி வாங்க. டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தானே உருளைக்கிழங்கு கட்லெட் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது பார்க்கறதுக்கு வடை போல இருக்குது, உளுத்த வடை போல இருக்குது. ஆனால் இது வந்து கட்லெட் சூப்பராக இருக்குது. எடுங்க ஜெயஸ்ரீ. இப்போ ஒன்று அது போல் போட்டு எடுத்துக்கலான்றியா? சரி. இப்போ தான் வந்து முட்டை கட்லெட் போட்டுக்கிறீங்க. போட்டு சூப்பராக இருக்குது. இந்தமாரி அழகழகாக ஒன்றெல்லாம் கற்று வச்சுருக்கிறேன் போடுறதுக்கா. யூடியூப் இருக்கு, என்ன பயமே. ஜெயஸ்ரீ என்ன கட்லெட் போட்டு எடுக்கிறீங்க போல? சூப்பராக இருக்குது. போண்டா மாதிரி இருக்குது. நீங்கள் பெருசு பெருசாக பிடிச்சிட்டிங்க, சின்ன சின்னதாக பிடிக்கல. சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ சூப்பராக செஞ்சிட்டீங்க உங்களுக்கு. ஃப்ரெண்ட் சூப்பராக வந்து கட்லெட் வந்து எக் கட்லெட் வந்து செஞ்சாச்சு. அழகாக ஒன்று வந்து வச்சு சூப்பராக வந்து எக் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து மயோனஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். நீங்களே ரெடி பண்ணீங்களா? இல்லை, அதான் சாரணியாக்கா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சாரணியாக்கா வந்து ரெடி பண்ணிச்சு. அவங்ககிட்டே கொடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. அக்காவும் மாமாவும் வந்து ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்றா வந்து ஒரே டைமில் வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஜெயஸ்ரீ சரண்யா. ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஸ்ரீ செஞ்ச கட்லெட்டு இது வந்து நான் தான் சாப்பிட்டு வந்து டேஸ்ட் ரிவ்யூ சொல்ல போகிறேன். எக் கட்லெட்டுக்கு முட்டை இருக்கு. அந்த உண்டை எப்படி பெருசாகுது, அந்த உண்டை சைஸுக்கு வாங்கிருக்குது. சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, ஜெயா கைக்குள்ள இவ்வளோ திறமை வந்துன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரிவ்யூ நான் சொல்லிட்டேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜெயஸ்ரீ விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வச்சு வந்து ஒன்று என் தட்டில், இந்த சின்ன தட்டில் எனக்கு மட்டும் ஒன்று வச்சுட்டு மீதி இருக்குதுல அவர் தான் சைடில் தொட்டு தொட்டு சார்ந்து இருக்காரு. ஸோ அவ்வளோ அவசரம் போல். சூப்பராக இருக்குமா? சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்க எவ்வளோ வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். நான் வந்து எக் கட்லெட் வந்து சாப்பிடல. அப்புறம் வந்து வெறும் கட்லெட் மட்டும் தான், உருளைக்கிழங்கு கட்லெட் மட்டும் தான் வந்து சாப்பிட்டேன். உண்மையாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய். டாட்டா பாய்.